தெய்வத்தினுடைய வசனங்களை நாம் ஜெபத்தோடு தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தி சொல்லி முடியாத பாக்கியங்கள். சொல்லுங்க. இங்கிலீஷில் அன்ஸ்பீக்கபிள் பிளஸ்ஸிங்ஸ். ரொம்ப மெதுவாக தான் நின்று பேசுவேன். 15 எண்ணம் சொல்லுவேன். 15 எண்ணம் எப்போ முடியுதோ உடனே என்ன செய்வேன்? முடிச்சுடணும். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட எடுக்க மாட்டேன். சொல்லுங்க ஒரு தடவை. சொல்லி முடியாத பாக்கியங்கள். ஒரு தடவை கூட சொல்லுங்க. நான் இந்த வசனத்தை யோசித்தப்போ நான் என்ன யோசித்தேன்னா, ஆண்டவரை கண்டுபிடிக்கலைன்னா நம்மளில் பாதி பேர் இன்னைக்கு பூமியில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்றே அன்னைக்கு வந்த அந்த பலவீனத்தில் செத்து போயிருப்போம், இல்லைன்னா அன்னைக்கு பண்ண அந்த தற்கொலையில் செத்து போயிருப்போம், எப்படியோ இந்த பூமியில் இராதபடி அழிஞ்சு போயிருப்போம். இந்த மட்டும் நம்ம வந்திருக்கிறோன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, கொஞ்சம் சத்தம் உயர்த்தி, வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. மால்மர ஹத்தன ரியாந்தர சந்தல் பிரௌடப துரபல கந்தல் கபாரபா ரே காந்தரி கந்தர பிரௌடப துனமல ஹத்தல் கபாத்துரிபி ரேல் மனாதியாந்தர சந்தல பத்தல் கந்தல் கபன கடக துரபலா ரே காந்தர கந்தர கல்வர கத்தூர பிரௌடப துரிபி. ஆவியில் போராடுங்க, ஆவியில் நன்றி செலுத்துங்க. உங்கள் குடும்பம் கண்டது மிகப்பெரிய நன்மை, உங்கள் பிள்ளைகள் கண்டது மிகப்பெரிய நன்மை, உங்கள் வாழ்க்கை கண்டது மிகப்பெரிய நன்மை, நீங்கள் கண்டது இந்த உலகத்திலே மிகப்பெரிய நன்மை. சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, விலகவில்லை. சத்தம் உயர்த்தி, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும் தகப்பனிவர், சொன்னதை செய்திடும் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கையும் சத்தம் உயர்த்தி, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் என்னாலும் நடத்துவாரே. ஒரு தடவை கூட யாக்கோபின் தேவன் என்னாலும் நடத்துவாரே. ஒரு தடவை கூட யாக்கோபின் தேவன். தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி. இந்த ஆண்டு வரை எங்களை நடத்தி வந்தபடியால் உமக்கு நன்றி.
கையும் சத்தம் உயர்த்தி நன்றி செலுத்துங்க. கையும் சத்தம் உயர்த்தி நன்றி செலுத்துங்க. பாபா கபா ரீபா கபா ரியா கத்தரபா அல்ஹந்தரபா உடந்தர பிரௌடப துரபல கப கதரபா. இனி அந்த கையை தட்டி வாயை திறந்து கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஒரு பலத்த அபிஷேகம். சொல்லுங்க, சொல்லி முடியாத பாக்கியங்கள். ஒரு தடவை சொல்லுங்க. 15 எண்ணம் சொல்லுவேன். எத்தனை எண்ணம் சொல்லுவேன்? யோவான் 1:47 வசனம். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? புகழ்ந்தது யாரு? ஒண்ணு, கர்த்தரால் புகழப்படுகிறவன் பாக்கியவான். யாரு பாக்கியவான்? அவன் இயேசுவிடத்துல வாரான். உலகம் அவனை என்ன சொல்லிச்சுன்னு நமக்கு தெரியாது. இப்போ யோசேப்பை பற்றி உலகம் என்ன சொல்லிச்சு? யோசேப்பை போல துன்மார்க்கம் உலகத்தில் இல்லை. ரிப்போர்ட் எல்லாம் யோசேப்பை பற்றி என்ன சொல்லுது? பாவி. அந்த ஜெயிலில் உள்ள அட்டண்டன்ஸே யோசேப்பை பற்றி என்ன சொல்லுது? பாவி. போத்திப்பாருக்கு வீடு யோசேப்பை பற்றி என்ன சொல்லுது? பாவி. அன்னைக்குள்ள எல்லா எகிப்தின் மனிதர்களும் யோசேப்பை பற்றி என்ன சொல்லணும்? பாவி. பரலோகம் என்ன சொல்லிச்சு? நீதிமானாகிய யோசேப்பு. கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. 4 பேர், எல்லாரும் கவனிக்கணும். 4 பேர் என்னை புகழ்கிறதுனால நான் நல்லவனும் ஆகிவிட முடியாது. 4 பேர் என்னை இகழ்கிறதுனால நான் மோசமானவனாகவும் மாறிவிட முடியாது. 4 பேர் என்னை பற்றி நல்லது சொன்னாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. 4 பேர் என்னை பற்றி மோசமா சொன்னாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. யார் என்னை பற்றி சொல்லணும்? பரலோகத்தின் தேவன் சொல்லணும். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஏன்னா நான் உங்களை பார்த்து ஏதாவது சொன்னேன்னா உங்க முகத்தை பார்த்து சொல்லுவேன். பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து ஏதாவது சொன்னாருன்னா உங்க இருதயத்தை பார்த்து சொல்லுவார். எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற அந்த மகா தெய்வம் நாத்தான் மேல பார்த்து சொன்னாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இந்த பகல் கர்த்தர் உங்களை புகழணும். சில வீடுகளில் எல்லாம் இந்த குடும்ப பிரச்சனையினால பாஸ்டர்மாவிட்ட குடும்ப பிரச்சனை சொல்ல வருவாங்களா? சொல்ல வருவாங்க. பெண்கள் அழுதுகிட்டே வருவாங்க. உதாரணத்துக்கு, தப்பாக நினைக்கப்படாது. பெண்கள் அழுதுகிட்டே வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். சொன்ன உடனே அவங்க என்ன நினைக்கணும்? சே, மிருகத்தை விட கேவலமான புருஷன். எப்படி? மிருகத்தை விட கேவலமான புருஷன் அப்படின்னு நினச்சி அந்த ஆளுக்கு இன்னைக்கு என்ன ஆனாலும் டோஸு கொடுக்கணும்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போனால் அந்த ஆளை அடித்து நொறுக்கி இட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருது. அவனா
அந்த ஆள் சொல்லுது, ஐயோ பாஸ்டர் அம்மா, எழும்பி நடக்க பலன் உண்டுன்னா நான் முதல்ல வரைஞ்சேன்னு. நம்ம பார்க்கறதையும் கேட்கறதையும் வச்சு உண்மையாது பொய்யாதுன்னு புரிஞ்சுக்கிடுறோம் இல்லையா? என்னை இப்படி அடிச்சணும், என்னை மோசமாக பேசிச்சணும், என்னை கேவலப்படுத்திச்சணும்னு சொன்னால் அந்த சொன்ன ஆளுக்கு மேலே நமக்கு பரிதாபம் வருது. அப்படி செஞ்சார்கள்னு சொல்லப்பட்ட ஆளுக்கு மேலே நமக்கு கோபம் வருது. ஆனால் கள நிலவரத்தை ஆராய்ந்து பார்த்தப்போ தான் தெரியுது, பூரிக்கட்டையில் அடித்து உதவாத ஆக்கிட்டாகும். என்ன ருக்குமணி? ஆமேனா? இவன் வாரான், ஊரில் ஒருத்தன் இவனை என்ன செஞ்சிட மாட்டணும், பாராட்டி இருக்க மாட்டணும். இவனை பாராட்டி இருக்க மாட்டணுங்கிறத விட இவனை ஒரு பொருட்டாவே நினைச்சிருக்க மாட்டணும். ஏன்னா எப்பவும் பைபிள் எடுத்துட்டு அத்தி மரத்தை மூட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருக்கிறான். எப்பவும் தியானம் பண்ணிட்டே இருக்கிறான். இது ஆண்டவர் பார்த்தார். இது ஆண்டவர் பார்த்துட்டு சொல்றாரு, தாத்தான்வேல் தன்னிடத்துல வர கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். 4 பேர் என்னை பற்றி மோசமாக பேசிட்டாங்களே, அவங்க முன்ன நான் இன்னும் எப்படி தலை உயர்த்துவேன், அவங்க முன்ன நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவை இல்லை. 4 பேர் என்ன, அவர் ஜபிக்கிற பிரதர், அவர் பாடுகிற பிரதர், அவர் துதிக்கிற பிரதர், அவர் என்ன பிரசங்கம்னு நினைக்கிறீங்க? பொறாமை. நம்மளை பாராட்டணும்னு உனக்கு பொறாமை. அவர் என்ன பிரசங்கம்னு நினைக்கிறீங்க? அவர் அப்படி பேசினா 3 மணி நேரம் ஆனாலும் கேட்டுட்டு இருக்கலாம். அப்படி சொன்னோன்னு நமக்கு ஆமென் அல்லேலூயா. ஏன் அது இல்லை, நம்மளை பற்றி 4 பேர் மோசமாக சொன்னாலும் அது நம்மளை பாதிக்காது. நம்மளை 4 பேர் நல்லா சொன்னாலும் அது நம்மளை பாதிக்காது. ஏன்னா ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது யாரு? பரலோகத்தின் தேவன். யாரும் தெரியாம இவன் அழுததை கண்டிருப்பாரு. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். யாருக்கும் தெரியாம இவன் மோசம் பண்ணதை கண்டிருப்பாரு. யாருக்கும் தெரியாம நெஞ்சில் இடிச்சு அப்பான்னு கூப்பிட்டு அழுததை கண்டிருப்பாரு. அவனை பாராட்ட உலகத்தில் யாரும் இல்லை. அவனுடைய கண்ணீர் எத்தனை துள்ளிகள் என்று எண்ணி பார்க்க எவரும் இல்லை. அவனை பார்த்துட்டு சொல்றாரு, ஏய் காபாடாத்த கையா தாட்டி. விருப்பம் உண்டுனா கையை தட்டுனா போதும். விருப்பம் உண்டுனா வாயை திறந்தா போதும். ஒரு பலமான அபிஷேகம். ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் உண்டு. எத்தனை மணி நேரம் உண்டு? 24 மணி நேரம். அதில் ஒரு 2 மணிக்கூர் சர்ச்சில் இருக்கிறீங்கன்னு வைங்க. அது இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக சர்ச்சில் தான் இல்லையா? ஆமாம், இந்த வாரத்தை விட்டு தள்ளும். 2 மணி நேரம் சர்ச்சில் இருப்போம். 22 மணி நேரம் எங்கே தான் இருக்கிறோம்? உலகத்தில் தான் இருக்கிறோம். இப்போ நான் உங்களை பற்றி ஏதாவது சொல்லணும்னா எதை வச்சு சொல்லுவேன்? 2 மணி நேரத்தை வச்சு. நான் என்ன சொல்லுவேன்? அந்த புவனா சிஸ்டர் உண்டு இல்லையா? ஏ மகனே உண்டா? அந்த புவனா சிஸ்டர் மாதிரி நல்ல ஆத்மா உலகத்தில் சும்மா ஒரு பேருக்கு சொன்னது உடனே ஆமேன்னு. நான் எத்தனை மணி நேரம் பார்த்துருக்கேன்? 2 மணி நேரம் பார்த்துட்டு நல்ல ரிப்போர்ட் கொடுத்தேன். அவர் 10 மணி நேரம் பார்க்குறாரு. அவர் 10 மணி நேரம் பார்க்குறாரு. அடுக்கலையில் என்ன நடக்குன்னு அவருக்கு டைமுக்கு எல்லாம் கிடைக்குதா? ஆமாம், கிடைக்கலனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் 10 மணி நேரம், நான் எத்தனை நேரம் பார்க்குறேன்? 2 மணி நேரம் பார்த்தேன். நான் சொன்னேன் சூப்பர். 10 மணி நேரம் பார்த்து அவர் சொன்னார் சூப்பர். 24 மணி நேரம் பார்க்குற பரலோகம் சொல்லுது கபடற்றவன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
24 மணி நேரம் தெய்வத்தினுடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம். சோபாயில் உட்காந்து டெலிவிஷன் பார்த்துட்டு இருக்கும்போதும் தெய்வத்தினுடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம். மொபைல் எடுத்து வச்சு யூடியூப் பார்க்கும்போதும் தெய்வத்தினுடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம். கிரவுண்டில் போய் உட்காந்து நேரத்தை வீணடிக்கும் போது தெய்வத்தினுடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம். அந்த கிறுக்க முக்கில் உள்ள அந்த பாலத்தில் உட்காந்து 4 பேர்கிட்ட கதை பேசும்போதும் நாம் தெய்வத்தினுடைய பார்வையில் இருக்கிறோம். அத்தனையும் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் கபடற்றவன். நம்மளை என்ன சொல்லுவார் தெரியுமா? கபடற்றவன் அப்படின்னு சொல்லக்கு ஆசைதான்னு. ஆமேன். டக்குன்னு கம்மியாச்சு. ஆமேன். கபடற்றவன்னு சொல்லக்கு ஆசைதான். இந்த உலகத்தில் சொல்லி முடியாத பாக்கியம். என் பிரசங்கத்துக்கு எல்லை உண்டு. ஒரு எல்லைக்கு மேலே தான் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. என் வார்த்தைக்கு அளவு உண்டு. அதனால சில வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறவன்னு நான் கேட்பேன். நான் ஏன் கேட்பேன்னா, நான் பக்கா கிராமம். அங்கே பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஒரு வேளை வெளியே பயன்படுத்த முடியாது. வெளியே பயன்படுத்தலாம், கூட்டம் முடிஞ்சோடனே நம்மளை அனுப்பணும், அவ்வளவுதான். அதனால் நான் இந்த வார்த்தை பயன்படுத்தலாமான்னு கேட்டு பயன்படுத்துகிறேன். ஏன்னா நம்ம வார்த்தைக்கு ஒரு அளவு உண்டு. அந்த வார்த்தைக்கு உள்ள நின்று தான் தேவனால் புகழப்படுகிறது சொல்லி முடியாத பாக்கியம்னு நான் சொல்ல முடியும். அதுக்குள்ளே நின்று தான் நான் சொல்ல முடியும். ஆனால் அந்த வசனம் இருக்கு இல்லையா, அது என் வார்த்தையை விட பயங்கரம், என் சிந்தையை விட பயங்கரம். அந்த வார்த்தை சொல்லுது, தேவனால் புகழப்படுவது சொல்லி முடியாத பாக்கியம். சில தீர்க்கதரிசிகள் உண்டு கேரளா சைடில். இங்கே உண்டான்னு தெரியல, கேரளா சைடில் உண்டு. அப்படியே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் மோசமாக சொல்கிறதில்ல, அப்படியே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன். பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு சர்ச்சில் ரொம்ப மோசமான ஒரு பாடி இருக்கும் இல்லையா, அர்ஜென்ட்டுக்கு கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி, அர்ஜென்ட்டு, ஆமாம், எப்பவும் இல்லை, மிக முக்கியமான தேவைன்னு இருப்போம், அவசர தேவைக்கு கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி எல்லா இடக்கும் பண்ணி அப்போ யாருக்கும் தெரியாமல் போய் குடிச்சு அப்படி உள்ள பாடி இருக்கும் இல்லையா. இவர் டக்குன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பாடிக்கு தலையில போய் கை வச்சு, கர்த்தர் உன்னை மகனேன்னு கூப்பிடுறாருன்னு போச்சா. அப்ப என்ன கணக்கு விட்டும் அந்த பாடி, நான் தண்ணி அடிக்கிறத கர்த்தர் அங்கீகரிச்சிருக்காரு, நான் பிராக்கெட் இல்லாம கெட்ட வார்த்தை பேசுனதை கர்த்தர். ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாகுதுன்னு. அப்படி இல்லை, மனுஷன் அல்ல. நாத்தான் வேலை புகழ்ந்தது யாரு? பரலோகம். அவர் அவனை பார்த்து சொல்றாரு, உன் நடக்கையை நான் பார்த்தேன், உன் பேச்சை நான் பார்த்தேன், வாழுகையை நான் பார்த்தேன். உபவாசம் எடுக்கும்போது வெளியே ஒரு ஆளுக்கு தெரியாம நீ உபவாசம் இருந்ததை பார்த்தேன், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்ததை பார்த்தேன். அத்தனையும் பார்த்துட்டு சொல்றேன், இந்த காலத்துல நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று, தேவனால் புகழப்படுவது சொல்லி முடியாத பாக்கியம். 2, தேவன் நம்மை வைத்திருக்கிற இடம் சொல்லி முடியாத பாக்கியம். ஒன்றாவது உள்ளதை சொல்லுங்க. கர்த்தரால் புகழப்படுவது. 2, தேவன் நம்மை வைத்திருக்கிற இடம் சொல்லி முடியாத பாக்கியம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். எங்க திராட்சை தோட்டத்தில் என்ன இருக்கும்? திராட்சை. ஆயிரக்கணக்கில் திராட்சை செடிகள் நிற்கிற ஒரு இடத்தை தான் திராட்சை தோட்டம்னு சொல்லுவார்கள். ஆனா என்ன பெரிய பாக்கியம்னு பாருங்க, சொல்லி முடியாத பாக்கியம். அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒரு அத்திமரம்.
பார்க்குற ஆட்கள் எல்லாம் கேட்கணும், இது எப்படி அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டானா, ஆமா அது எப்படி, அந்த சகோதரன் சர்ச்சுக்கு வரானா, ஆமா அது எப்படின்னு தெரியல. எத்தனையோ வகையான அத்திமரங்கள் உண்டு. ஆனா இந்த அத்திமரம் சொல்லுது, எனக்கு கிடைச்ச சொல்லி முடியாத பாக்கியம். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் திராட்சை செடிகள். அத்திமரத்துக்கு தோட்டக்காரன் இல்லை, திராட்சை செடிக்கு தோட்டக்காரன் உண்டு. அத்திமரத்துக்குன்னு சொல்லி தனி அத்தி தோட்டம் இல்லை, திராட்சை செடிக்குன்னு சொல்லி தனி திராட்சை தோட்டம் உண்டு. அத்திமரத்துக்குன்னு சொல்லி விசாரிக்க ஆளு இல்லை, திராட்சை தோட்டத்தை விசாரிக்க ஆளு உண்டு. அத்திமரத்தை களை பிடுங்கி கிளை நறுக்குவதில்லை, திராட்சை செடிக்கு கிளை பிடுங்கி களை நறுக்குவார்கள். குழந்தை விசாரிக்கிற மாதிரி திராட்சை தோட்டத்தை விசாரிப்பனும், அத்திமரத்தை புறம்போக்கு மாதிரி விட்டு தள்ளுவனும். அந்த வார்த்தை தப்பு தான் இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஆனா இந்த அத்திமரம் அப்படி இல்லை. திராட்சை தோட்டத்துக்கு கிடைக்கிற எல்லா கவனிப்பும் இந்த அத்திமரத்துக்கு. இந்த அத்திமரத்தை பாருங்க, தனியா தெரியுது. திராட்சை செடி 5 அடி உயரத்தில் வளரும். இங்க எத்தனை அடி உயரத்தில் வளரும்? திராட்சை செடி கூட வளருமா? இவ்வளோ ஹைட்ல நிற்கும். சரி, ஒரு 6 அடி உயரத்தில் வளரணும். இங்கே திராட்சை செடி எத்தனை அடி உயரத்தில் வளருது? 6 அடி உயரத்தில் வளருது. அத்திமரம் ஒரு கொம்பு 20 அடி உயரத்துக்கு நீளத்துக்கு போகும். திராட்சை செடி 6 அடி உயரத்தில் வளரும்போ அத்திமரத்தினுடைய ஒரு கொம்பு 20 அடி நீளத்துக்கு போகும். சேர்ந்து யோசிக்கிறீங்களா? அப்படின்னா ஒரு 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 இப்படி சொன்னா தப்பு இல்லை இல்லையா? 100 திராட்சை செடிகள் வைக்க வேண்டிய இடத்தை ஒரு அத்திமரம் ஆக்கிரமித்து விட்டது. அந்த இடத்துல அந்த அத்திமரம் இல்லைன்னா எத்தனை திராட்சை செடிகள் நட்டிருக்கலாம்? 100 திராட்சை செடிகள் நட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு கொம்பு இந்த பக்கம் 20 அடி போகுது, அடுத்த கொம்பு அந்த பக்கம் 20 அடி போகுது, அடுத்த கொம்பு இந்த பக்கம் 20 அடி போகுது. அப்போ சரௌண்டிங் 40 அடி என்ன செய்யுது? பிடிக்குது. சரௌண்டிங் 40 அடியை பிடிக்குது. வெளி உலகத்தில் இருந்தா தண்ணி அடிச்சு கெட்ட வார்த்தை பேசி தரிசனம் இல்லாம நோக்கம் இல்லாம வீட்டை கவனிக்காம ஏனோ தானோன்னு வாழ்ந்து மடிந்து போயிருக்க வேண்டிய நம்மளை திராட்சை செடி அல்லாமல் இருந்தும் திராட்சை செடிகளுக்கு இடையில இடம் உண்டாக்கி, தப்புதான் உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான், இடம் உண்டாக்கி எனக்குன்னு விசாலமான ஒரு இடத்தை ஏற்படுத்தி நான் இங்கதான் இருக்கணும்னு சொல்லி உலகத்தை இருந்து என்ன வேரோட தூக்கி, முடிஞ்சா கைதட்டணும், என்ன வேரோட தூக்கி இந்த சபையில கொண்டு வச்சார் இல்லையா? இது சொல்லி முடியாத பாக்கியம். கை தட்டி உடபல ரகதன ரிகதன ரகதன கமதன கடகன ரகதா அந்தல் பிரௌடப ரிகதன கடகன ரகதா ரகதா அல்கா ரகதன பிரௌடப ரிகதா. கையை தட்டி கண்ணை மூடி வாயை திறந்து கொஞ்சம் சத்தம் உயர்த்தி சொல்லி முடியாத பாக்கியம், சொல்லி முடியாத பாக்கியம். சபையே உனக்கு கிடைச்சது சொல்லி முடியாத பாக்கியம். தேவ பிள்ளையே நீ பாக்கியவான். சரியான நேரத்தில் கர்த்தரை கண்டுபிடிக்கலன்னா நம்ம இந்த பூமியில் இருந்திருக்க மாட்டோம். இந்த தோட்டத்தில் நமக்கு இடம் கிடைச்சிருக்காது. நம்மளை உயிரோட வச்சாரு, நம்மளை பாதுகாத்தாரு. சரியான நேரத்தில் உலகத்தில் நம்மளை பிடுங்கி எடுத்து எங்க கொண்டு வச்சிருக்கு? திராட்சை தோட்டத்தில். சுற்றிலும் பாருங்க, சுற்றிலும் திராட்சை, சுற்றிலும் என்னை விட பெரிய மனிதர்கள், சுற்றிலும் என்னை விட நல்லவர்கள், சுற்றிலும் என்னை விட ஜபிக்கிறவர்கள், சுற்றிலும் என்னை விட பரிசுத்தவார்கள். அதுக்கு இடையில எனக்கு இடம் தந்திருக்கிறார். அதுக்கு இடையில எனக்கு இடம் தந்திருக்கிறார். இந்த இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி 100 பேரை 10,000 பேருக்கு இன்டர்வியூ வச்சு 100 பேரை செலக்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த 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 100 பேரையும் ஒரு இடத்துல நிற்க வைக்கும்போ அந்த 100 பேருக்கும் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும்.
என்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும்? பாயிண்ட் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். ஒரு ஆளுக்கு மார்க்கு 99.99, அடுத்த ஆளுக்கு மார்க்கு 99.98, அடுத்த ஆளுக்கு மார்க்கு 99.85. அவ்வளோ டிஃப்ரெண்ட் தான் இருக்கு. அவ்வளோ கரெக்டாக மனுஷன் செலக்ட் பண்ணி வைக்கும்போ எல்லா 100க்கு 100 உள்ள இடத்துல ஒரு தகுதியும் இல்லாத என்ன கை உயர்த்த முடிஞ்சா கை உயர்த்தடும், வாயை திறக்க முடிஞ்சா வாயை திறக்கணும். நல்லா ஜபிக்கிறவங்க இடையில நான், நல்லா போராடுகிற ஆட்கள் இடையில நான், தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஆட்கள் இடையில நான். அப்படின்னா இந்த வாய்ப்பை வச்சு நான் எவ்வளவு வேணாலும் வளர்ந்துக்கிடலாம். இந்த வாய்ப்பை வச்சு நான் எவ்வளவு வேணாலும் வளர்ந்துக்கிடலாம். ஆனால் நான் அழிஞ்சேன்னா நான் மட்டும் அழியல்ல, என் நிழல் ஆயிரக்கணக்கானவர்களை அழிக்குது. அநேகருக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டாக்கு என்ன தூக்கினார். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். 100 திராட்சை செடிகளை ஒதுக்கிட்டாக்கும் ஒரு அத்திமரத்தை தூக்கினாரு. அப்படின்னா நான் 101 பேருக்கு பலம் கொடுக்கணும். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். ஏன் நான் 101 பேருக்கு பலம் கொடுக்கணும். அந்த திராட்சை செடி கம்ப்ளைண்ட் சொல்லுது. உங்களுக்கு கேட்டா அந்த திராட்சை செடி கம்ப்ளைண்ட் சொல்லுது. ஒன்ன உள்ள வைக்கிறதுக்காக எனக்கு இடம் தரலன்னு அத்திமரத்திட்ட சொல்லுது. ஏன்னா திராட்சை செடி கொஞ்சோண்டு இடம் போதும், திராட்சை செடிக்கு கொஞ்சோண்டு இடம் போதும், அத்திமரத்துக்கு நிறைய இடம் வேணுமா? வெளியே இருந்து திராட்சை செடி சொல்லுது ஒன்ன உள்ள வைக்கணுங்கிறதுக்காக என்ன வெளியே தள்ளி இருக்கு. ஆனா நான் ஒன்னை விட கூடுதல் ஜெபிப்பேன், ஒன்னை விட கூடுதல் பாடுவேன், ஒன்னை விட கூடுதல் ஆராதிப்பேன். அப்படிப்பட்டவனை வெளியே தள்ளிட்டு ஒன்ன உள்ள வச்சிருக்கு. ஏய், சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. பிறப்பாலே நம்மளை விட நல்லவர்கள் வெளியே இருக்கணும். அவங்கள எல்லாம் ரட்சிச்சு உள்ள கொண்டு வந்திருந்தா நம்மளை விட கூடுதல் பாரமா இருந்திருப்பணும், நம்மளை விட கூடுதல் ஜோம் பண்ணி இருப்பணும். ஏன் ஒரு ஆயுசை தெய்வத்துக்காக பயன்படுத்தணும். அவங்களுக்கு கதவை பூட்டினாரு, எனக்கு கதவை திறந்து வந்தாரு. இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாம், என்ன உள்ள வைக்கணுங்கிறதுக்காக, எனக்கு இடம் தரணுங்கிறதுக்காக உள்ள வைக்க வேண்டிய ஆளை வெளியே போட்டுட்டு உள்ள வர தகுதி இல்லாத என்னை என் முடிஞ்சா துதி. அப்படின்னா அவன் கொடுக்க வேண்டிய கனியும் கூட சேர்த்து யாரு கொடுக்கணும்? நான் கொடுக்கணும். ஏன்னா என்ன வச்சிருக்கிற இடம் சொல்ல முடியாத பாக்கியம். சொல்லுங்க, கர்த்தர் என்ன புகழ்ந்தது. மெதுவா பேசுங்க. சொல்ல முடியாத பாக்கியம். கர்த்தர் என்ன வச்சிருக்கிற இடம் சொல்ல முடியாத பாக்கியம். 3, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற சுமை. சொல்ல முடியாத பாக்கியம். 1, கர்த்தர் என்ன புகழ்ந்தது. மெதுவா பேசுங்க. கர்த்தர் என்ன புகழ்ந்தது சொல்ல முடியாத பாக்கியம். 2, கர்த்தர் என்ன வைத்திருக்கிற இடம் சொல்ல முடியாத பாக்கியம். திறமை உள்ள ஆட்களை தள்ளிவிட்டாரு. நல்லா பாடுற, நல்லா ஜபிக்கிற, நல்ல திறமை உள்ள, துணிகரமாய் செயல்படாத ஆட்களை தள்ளிட்டு குப்பையை விட கேவலமான என்ன தூக்கி உள்ள வச்சிருக்கு. உலகத்தில் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் தோற்கடிக்கப்பட வாய்ப்புள்ள நம்மளை தூக்கி இன்டர்வியூ இல்லாமல்
ஆண்டவர் 100 கொஸ்டின் வச்சுட்டு 1 மார்க் எடுக்கிறவன் உள்ளவான்னு சொன்னாலும் நம்ம வெளியே தான். தப்பு தான். 1 மார்க் எடுக்கிறவன் உள்ளவான்னு சொன்னாலும் நம்ம வெளியே தான். ஆனால் 100க்கு 100 எடுக்கத்தக்கவனை வெளியே தள்ளிட்டு நம்மளை தூக்கி உள்ள வச்ச சொல்ல முடியாத பாக்கியம் இப்போ நமக்கு தந்திருக்கிறார்களே ஒரு சுமை. அது சுமை கிடையாது, அது சுமை கிடையாது. உங்களுக்கு தெரியாததுனால இப்போ உங்களுக்கு தந்திருக்கிற சுமை சொல்ல முடியாத பாக்கியம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். எப்படி? இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. உலகம் ரொம்ப மோசமா பேசும். கல்யாணத்துக்கு முன்னே கர்ப்பவதியாக இருக்குன்னு உலகம் அவதூறா பேசும். ஏற்கனவே இல்லாத கதைகளை கெட்டுகிற உலகம். கொஞ்சம் நெருப்பு கிடைச்சுன்னா விடுமா? ஏன் மௌனம்? இல்லாத நெருப்பையே ஊதி கொளுத்துகிற உலகம் கொஞ்சம் நெருப்பு கிடைச்சா விடுமான்னு கேட்குறேன். விடாது இல்லையா? அந்த உலகத்தில் அவங்க நடுவில் கல்யாணமாகாத ஒரு பெண்மணி தன் கற்பத்தை சுமந்து கொண்டு நடக்கும்போ உலகம் என்ன சொல்லும்? நல்ல பாராட்டும். அப்படிதானே? எப்போ அந்நிய பாஷையில் ஜபிக்கிற சகோதரி மேரி போகிறாள் இல்ல? அதான் போறாங்க இல்லையா? சிஸ்டர் மேரி ஒரு தப்பு இல்லை, கல்யாணம் ஆகல, லைட்டா பிரெக்னன்ட். தூங்கி சாவற மாதிரி கேள்விகள் கேட்டிருப்பணும். சிலதெல்லாம் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா வெளியே போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வெளியே போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்மளை பற்றி 100 பேர் 100 விதமா பேசணும் இல்லையா? நம்ம ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும் 100 வாயும் மெதுவா 100 வாயும். ஆனா நான் என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணது? அது எனக்கு சொல்லி நான் ஒரு தடவை வாயை திறந்து ஒரு தடவை பேசினேன்னு வைங்க, முதல்ல மாதிரி வாயை விரிவாய் திறந்திருக்கிற 100 வாயும் என்ன செய்யும்? கம்முன்னு குந்தும். பின்ன ஆயுசுக்கு வாய். ஆனா ஏன் கேள்வி? நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். முழங்கால நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்படி பிஸ்கன்னு ஒரு வல்லமை வந்தது. திடீர்னு ஏதோ ஒன்று வயிற்றுக்குள்ள பாய்ந்தது. அல்லேலூயா. ஆட்கள் என்ன சொல்லணும்? உருட்டு உருட்டு. ஆமேனா? நம்ம நல்லவங்க தான். ஆனா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? நான் அறிஞ்சு தப்பொன்னும் செய்யல, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? அவங்க சொல்லும், நீ தப்பொன்னும் செய்யல, நீ யார் என்பதை உன் வயரை பார்த்தாலே தெரியுதுன்னு. கிறிஸ்துமணி எல்லா நிந்தையும். நீங்க இந்த வாட்ஸ்அப் உள்ள உலகம், ஃபேஸ்புக் உள்ள உலகம், ட்விட்டர் உள்ள உலகம் அப்படி யோசிக்கப்படாது. அதை தாண்டி யோசிக்கணும். ஒரு 50 ஆண்டுக்கு முன்னே எல்லாம் ஒரு வீட்டை பரிகாசம் பண்ணா ஊருக்கார காலையில வந்து அந்த வீட்டை சுற்றி கிடப்பணும். அந்த யோசனையில பார்க்கணும். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன பிரச்சனை அறிஞ்ச உடனே ஊரே கும்பலா வந்து என்ன செய்யும்? கூடும். இப்போ யூடியூப் வாட்ஸ்அப் எல்லாம் உள்ளதுனால ஆட்கள் அப்படி செய்ய நேரம் இல்லை. செய்ய வேண்டிய வேலையை அதில் செய்யணும். வாட்ஸ்அப்பில் உட்காந்து செய்யணும். நேரம் வந்து உட்காந்து பிரச்சனை பண்ணக்கு நேரம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு வேற வேலையே இல்லை. அன்னைக்கு வேற வேலை இல்லாதனால யாரையாவது பரிகாசம் பண்ண கையில் கிடைச்சா ஊரே கிளம்பி வந்து அந்த வீட்டை சுற்றி உட்காந்து கதை கட்ட தொடங்கணும்.
அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மரியாள் சொல்லுகிறாள், நான் சுமப்பது சொல்லி முடியாத பாக்கியம். எனக்கு விளக்கம் கொடுக்க தெரியல. எனக்கு விளக்கம் கொடுத்து என் பட்சத்தில் நீதி இருக்குன்னு மனுஷனுக்கு சொல்லி கொடுக்க தெரியல. எனக்கு யாரையும் சொல்லி புரிய வைக்க தெரியல. எனக்கு சொல்லி புரிய வைக்க தெரியாததுனால என் புருஷுக்கு ஆண்டவர் சொல்லி புரிய வச்சாருங்க. யோசேப்புக்கு யார் தான் சொல்லி புரிய வச்சது? ஆண்டவர். எல்லாரும் அவதூறா பேசணும், எல்லாரும் மோசமா பேசணும், எல்லாரும் கேவலமா பேசணும், நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லுதுன்னு சொல்லணும், கல்லெறிஞ்சு கொலை பண்ணி இருக்கணும்னு சொல்லணும், உன்னை நடமாட விட்டது தப்புன்னு சொல்லணும், உன்னை இந்த பூமியில வாழ வச்ச தப்புன்னு சொல்லணும். அவ சொல்றா, நான் சுமப்பது சொல்லி முடியாத பாக்கியம். ஒரு நிமிஷம் கையை தட்டணும். இந்த ஒரு வார்த்தைக்காக கண்டிப்பா கையை தட்டணும். நீ சுமப்பது சொல்லி முடியாத பாக்கியம். நல்ல 2 நிமிஷம் ஆவியானவர் விட்டு கொடுங்க. உடபதன கடகதன கமனியத்தரா அல்பதன ஹந்தரத்தனா ரேலந்தரிகத்தரா. ஊரை பார்க்காத, உலகத்தை பார்க்காத, உனக்கு பொறுப்பை தந்தவரை பார். சிலுவை சுமப்பது, அதாவது கிறிஸ்துவின் சிலுவை சுமப்பது. இப்படி யோசிங்க, கிறிஸ்துவின் சிலுவை சுமப்பது இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா கிறிஸ்துவையே சுமப்பது. நம்ம எதை சுமக்கிறோம்? சிலுவை. சிலுவை சுமக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அந்த சிலுவைக்கு சொந்தக்காரரையே சுமப்பது. இனி மனுஷ போராட்டத்தை விடுங்க, அதை ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க. அவங்களும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். என்ன வந்தாலும் நான் மீறி முன்னேறுவேன்னு தீர்மானிச்சுட்டா ஒன்றும் செய்ய முடியாது. மறுபக்கம் இந்த அசுத்தாவிக்க போராட்டத்தை யோசிங்க. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு பிள்ளை பிறந்த பிறகு கொல்வதற்காக 4 லட்சம் பிள்ளைகளை கொல்லத்தக்க விதத்தில் ஏரோதனுடைய உள்ளத்தில் போய் திட்டம் போட்டு திட்டி கொடுத்த அசுத்தாவி தாயின் கருவில் இயேசு இருக்கும்போது எவ்வளோ போராடி இருக்கும், எவ்வளோ போராடி இருக்கும். ஏன் நீங்க அப்படி யோசிக்கல? ஏன் நீங்க மனுஷ நிந்தை, மனுஷ போராட்டம், அவன் அப்படி சொல்லுவான், நான் பைபிள் எடுத்துட்டு போனேன் இவங்க இப்படி சொல்லணும், நான் ஞானசானம் எடுத்து அவங்க அப்படி சொல்லணும், அண்ணி என்ன சொல்லும், மைனி என்ன சொல்லும், நாத்தூன் என்ன சொல்லும், கொளுத்தி கொளுத்தி உண்டு இல்லையா, கொளுத்தி கொளுத்தி என்ன சொல்லும், கொளுத்தன் என்ன சொல்லும், கொழுந்தி, அவ கொளுத்தி இல்லையா? எங்கேயோ வச்சு பின்ன கொளுத்தின்னு சொல்லி தந்தனும். எத்தனை யோசனை வருது. நான் கேட்குறேன், அந்த யோசனையை மொத்தம் ஒதுக்கி வைங்க. நீ ஞானசானம் எடுக்கலன்னா கர்த்தர் என்ன சொல்லுவாரு, அதை மட்டும் பாரு. நம்மளை விட படிப்பறிவில் குறைந்த ஒரு பெண்மணி அத்தனை அவமானங்களுக்கு நடுவில் கிறிஸ்துவை சுமப்பது பாக்கியம் என்று சொல்லி சுமக்க முடியுமானா இந்த காலத்தில் ஆவிக்குரிய காரியத்துக்கு நம்ம எவ்வளோ வைராக்கியம் எடுக்கணும். எஸ்கோல் பள்ளத்தாக்கில் இருந்து கனியை சுமந்தார்கள் இல்லையா? கனி ஒரு சுமைதான், சந்தோஷத்தோட தானே சுமந்தார்கள். ஏன்னா 30 லட்சம் பேர் உள்ள இஸ்ரவேல்ல கனி சுமக்கிற பாக்கியம் கிடைச்சது எங்களுக்கு மட்டும். உடன்படிக்கை பெட்டியை சுமந்த மாடுகளை ஒன்று யோசிச்சு பாருங்க, சுமைதான், உடன்படிக்கை பெட்டி சுமைதான். ஆனால் அந்த மாடுகள் என்ன சொல்லுது? இத்தனை மாடுகள் உள்ள பூமியில உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற பாக்கியம் எங்களுக்கு மட்டும். கையை உயர்த்தி, நல்ல ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா,
ஹalleluya. தேவன் மேலாத்துமாவே என்ன பயங்கரம். தேவன் மேலாத்துமாவே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் கொஞ்சம் சத்தம் உயர்த்துங்க. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், சத்தம் உயர்த்தி மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் எந்த ஆத்துமா உம்மையே மான்கள் நீரோடை வாஞ்சித்து கொஞ்சம் சத்தம் உயர்த்துங்க. கூப்பிடு. வாஞ்சித்து தஞ்சமே நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், தேவன் மேலாத்துமாவே கொஞ்சம் சத்தம் உயர்த்தி கொஞ்சம் வாய திறந்து கண்ண மூடி ஆவியில உணர்ந்து சொல்லு. இப்ப வேற எதையும் யோசிக்காத. தேவனுக்கு நேராக சிந்தைய மொத்தமா திருப்பு. தேவனின் சந்நிதியில் தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், ஒன்று சொல்ல முடியாத பாக்கியங்களை சொல்லுங்க. ஒன்று கர்த்தரால் புகழப்படுவது சொல்ல முடியாத பாக்கியம். ரெண்டு தேவன் நம்மை வைத்திருக்கிற இடம் சொல்ல முடியாத பாக்கியம். மூணு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சுமை சொல்ல முடியாத பாக்கியம். குடும்பம் ஒரு சுமை தான், ஆனால் சொல்ல முடியாத பாக்கியம். உடன்படிக்கப்பட்டிய சுமப்பது ஒரு சுமைதான், சொல்ல முடியாத பாக்கியம். கனியை சுமப்பது ஒரு சுமைதான், சொல்ல முடியாத பாக்கியம். கற்பத்தை சுமப்பது ஒரு சுமைதான், சொல்ல முடியாத பாக்கியம். அதிலோ இயேசுவை கற்பத்தில் சுமப்பது சொல்ல முடியாத பாக்கியம். இந்த தூண்டில் போட்டு மீனை பிடிப்பினிலே எற போட்டு ஏதோ ஒரு மீன் அந்த தூண்டில் கொளுத்தும். அந்த மாதிரி 100 வசனம் வாசித்தாலும் ஏதோ ஒரு வசனம் இருதயத்தில் கொளுத்தும். அப்படி கொளுத்துன ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டித்தாரேன். எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பாருங்க. நாலெண்ணம் சொன்னேன்னா
3 சொன்னேன். 4, தேவன் என்னை தெரிந்து கொண்டது சொல்லி முடியாத பாக்கியம். அந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி வாசிங்க. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதில் ஒரு வார்த்தையை பாருங்க தங்கங்களா, அதில் ஒரு வார்த்தையை நீங்கள் பாருங்க. நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களும் உள்ள வேற யாதொரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல். அடுத்த வார்த்தையை பாருங்க. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி வேறே ஒருவரையும். நமக்கு கிடைச்ச பாக்கியத்தை பார்த்தீங்களா? வேற ஆட்களை தாவீது மட்டும் இல்லை, தாவீது மட்டும் இல்லை, வேற ஆட்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். சாலமோன் சொல்றான், இஸ்ரவேலின் மேல் அதிபதியா இருக்கும்படி வேற யாரையும் தெரிந்து கொள்ளாமல். கையை உயர்த்துங்க, கையை உயர்த்தி. எவ்வளவு சத்தம் உயர்த்த முடியும்? எவ்வளவு சத்தம் உயர்த்த முடியும்? இப்போ கையை உயர்த்தி அப்படி கையா தாட்டி பாத்து எப்படி ஊராபா ரீபா கபா எப்படிங்குது கேட்ச் ஃபயர். இந்த வார்த்தையை இருதயத்தில் கர்த்தர் போட்ட உடனே நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? சொன்னா தப்புன்னா விட்டு தள்ளுங்க. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? எத்தனை பேர் கை வைக்க பக்கத்தில் கட்டி வச்சுட்டு ஆள் வரணும்னு காத்துட்டு இருக்கும்போ இந்த இடுக்கு முடுக்க நான் தெரிந்து கொண்டேன். அந்த ஹத்தா ஹத்தா உடா பத்தா பத்தா ரீ பத்தா பத்தா அல் ஹத்தாரா ரீ ஹத்தாரா உடா ஹத்தாரா பிரௌடா பத்தாரா ஏ பயங்கரம். விடாத, ஏன் விடாத தங்கச்சி, வெட்டி தூக்க. எல்லா பிள்ளைகளும் எல்லா தம்பிமாரும் கையை தட்டுங்க. பயங்கர அபிஷேகம், சபம் மொத்தம் ஆவியானவர் பிடிச்சு குலுக்கிறாரு. இன்னைக்கு நீ துதிக்கிற துதியில பாதாளம் நடுங்குது. விடாத, அந்தகார வல்லமை வெட்கப்பட்டு ஓடுது. விடாத விடாத, ஏன் விடாத? ஆவியில் அடி. ஓம் பெதஸ்தாவே, கர்த்தருடைய தூதன் இறங்கி அடிச்சு கலக்கிறான், அடிச்சு கலக்கிறான். எழும்பி நட, எழும்பி குதி, எழும்பி துதி, எழும்பி ஓடு. பாபா ரி பாபா ரி கபாகா.
யாருக்கு வேணும் அந்நிய பாஷை? ஏன் யாருக்கு வேணும் அந்நிய பாஷை? 3, 2, 1 ஃபயர். அந்தல் கமன கந்த கந்த கத்த கத்தாரா உடா பத்தா பத்தா பத்தாரா ரீ பத்தா பத்தாரா அல்ஹம்தாரா. 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. உடக டக டக அடக டக அந்தல் கடக உடா பத்தாலா பிரௌடா பத்தா பத்தாரா தாரா. கண்ணா மூடி கையை தட்டி பட்டி பிடி. பயங்கரம். நாவின் கட்ட அவ்வளவு, ஆத்மாவின் கட்ட அவ்வளவு, சரீரத்தின் கட்டு உடையுது. கையை தட்டி பெற்றுங்க. 3 செகண்ட் தருவேன். Receive. பயங்கரம். என்ன பயங்கரம். பாளையத்தில் கர்த்தர் வந்திருக்கிறார். என்ன பயங்கரம். பாளையத்தின் நடுவில் கர்த்தர் உலாவுகிறார். கையை தட்டி உனக்கு என்ன வேணுமோ அதை அப்படி
அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் கிடைச்சா அது அப்படி, அவரை கிடைச்சா அவர் அப்படி. உலகத்துல யாருக்கு மேலையும் இல்லாத பெரிய தெரிந்து கொள்ளுதல் உன் மேல இருக்கு. உனக்கு இடம் தந்தது கர்த்தர், உனக்கு இடத்தை தெரிந்தெடுத்தது கர்த்தர். பயங்கரம், பயங்கரம். நீ இடுக்கு முடுக்குன்னு நினைக்காத, நீ 1.5 அடி ரோட்டுக்குள்ள இருந்தாலும் உனக்கு இடத்தை தெரிந்தெடுத்தது கர்த்தர். ഊടബന റഗദാന പ്രൗഢബന റിഗദാന അന്താല വൈഡാല റഗദാന പ്രൗഢാപ. கவனிங்க, என்னை தெரிந்து கொண்டது சொல்ல முடியாத பாக்கியம். எனக்கு அந்த வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா, தூண்டில் போட்டு மீன் இழுக்கிற மாதிரி இழுக்குது. அந்த வார்த்தை அப்படியே சொல்லி இருக்கு. இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேறொரு பட்டணத்தை ஆகிலும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அதிபதியாக இருக்கும்படி வேறு ஒருவரையும் தெரிந்து கொள்ளாமல். அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு ஆண்டவருக்கு, 8 ஆப்ஷன் இருக்கு. வேற எவ்விடத்தை ஆகிலும் தெரிந்து கொள்ளாமல். ஆள் வேற ஆப்ஷன் இருக்கு, வேறு ஒருவரையும் தெரிந்து கொள்ளாமல். கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டது சொல்லி முடியாத பாக்கியம். கையை உயர்த்தி
பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னே உமக்கென்று கொஞ்சம் சத்தம் உயர்த்தி பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று உமக்கே உமக்கே கையை உயர்த்தி ஆராதனை உமக்கே அனுதினவோ உமக்கே பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னே வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். உனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சிக்கல்? ஏன்னா உனக்கு தெரிந்து கொள்ளுதல் இருக்கு. உனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை? ஏன்னா உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறான். எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய நெருக்கடி. ஏன்னா உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறான். எனக்கு மட்டும் எல்லா கதவும் அடையுது. ஏன்னா உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறான். ஏன் உனக்கு மட்டும் எந்த பக்கம் திரும்பினாலும் அடி? ஏன்னா உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாப்பாக்கா ரீ பாக்கா கையா தாட்டி கூட்டம் முடிஞ்சு நடந்து போகிற வழியில் தெரியாமல் ஒரு இடத்துல காலை தட்டி கையில் கிடச்சது கோடிக்கணக்கில் மதிப்புள்ள கொள்ளை பொருள்னு கண்டறிஞ்சா எவ்வளவு ஹாப்பியாக இருப்பியோ அவ்வளவு ஹாப்பியா நீ இந்த பூமியில் இருக்கணும். ஒன்ன மாதிரி பாக்கியசாலி இந்த உலகத்தில் இல்லை.